வணக்கம், உங்கள் கீதா மெட்டல்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, நிறைய இப்போ கோயில் ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டால் பங்குனி, சித்திரை, வைகாசி. பொதுவாகவே இந்த ஒரு 3 மாதங்கிறது பொதுவாக எல்லா மாதமும் இறைவனுக்கு உண்டான மாதம் தான், அதோட மாற்றம் இல்லை. இது கொஞ்சம் கூடுதல் திருவிழாக்கள் வந்து நிறைய ஒவ்வொரு ஏரியாலையுமே நடக்கும். அப்போ ஒரு கோயிலுக்கு வந்து எவ்வளவோ நம்ம செய்கிறோம். அந்த கோயிலுக்கு உண்டான ஒரு பிரயோஜனமான ஒரு பொருளாக, ஒரு அபிஷேகத்துக்கு உண்டான ஒரு பொருளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. அதில் சிவன் கோயிலுக்கு கொடுக்கணும், சில பேர் வந்து அம்மன் கோயிலுக்கு வந்து கொடுக்கணுங்க. அபிஷேகத்துக்கு உண்டான பொருளை உங்கள் டெய்லி யூசேஜ் பண்ணுறது நமக்கு ஒரு பொருளை கொடுத்தாலும் நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு 12-13 பீஸ் இருக்குது. 12-13 பீஸ் இருக்குன்றப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 13 பொருளுக்கு உண்டான அபிஷேகத்துக்கு உண்டான ஒரு பொருளை நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சைஸாகவும் கொடுக்குறீங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இது அம்மன் படமே போட்டுக்கு பாருங்கள். இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டோம்னா, நீங்கள் நார்மலாக பிளேனாக கொடுத்தீங்கன்னா கூட ஏதாவது கோயிலில் மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேர் போட்டு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அம்மன் படம் போட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப அபிஷேகத்துக்கு உண்டானதுன்னா இது கோயிலுக்கு உண்டானது, வேறு எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பயமும் இருக்கும். ஒரு கோயிலுக்கு உண்டான ஒரு விஷயத்தில் இது அம்மனுக்கு உண்டானது. சில பேர் வந்து சிவன் கேட்குறாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு போட்டு வாய்ப்பு இருக்காதாங்கன்ட்டு. இதில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இதில் சிவன் பார்வதி போட்டே நம்ம கொடுக்குறோம். இது ஒருத்தவங்க கஸ்டமைஸ் வந்து ஒவ்வொரு அம்மன் கேட்பாங்க. சில பேர் அம்மன் கேட்பாங்க, சிவன் கேட்பாங்க, சில பேர் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குங்கம்பாங்க. அப்போ அவங்கவுங்க என்ன விரும்புகிறாங்களோ, முருகன் கோயிலாக இருக்கட்டும், அப்போ கேட்குறப்ப வந்து அவங்களுக்கு முருகன் படம் கூட உங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். அது அவங்களுக்கு விருப்பப்பட்டால் அபிஷேகத்துக்கு உண்டான ஒரு பொருளாக நீங்கள் கொடுக்குறப்ப வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிலோ தான் நம்மளுக்கு என்ன கிலோ ரேட்டு உள்ளதோ, என்ன வெயிட்டுக்கு உண்டான காசு தான். இந்த பிரிண்டிங் உண்டானதும் இது எல்லாமே ஆக்சுவலாக சேர்த்து உங்களுக்கு வந்து கிலோ 425 ரூபா தான். கிலோ 425 ரூபா தான். என்ன வெயிட்டுக்கு உண்டானது. நீங்கள் ஒரு பொருள் கொடுத்தாலும் அந்த கோயிலுக்கு உண்டான ஒரு எப்போவுமே ஒரு காலங்காலமாக சொல்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பொருளை கொடுத்தோம், ஒரு திருப்தி இருக்கும். தேங்க்யூ. தலைமுறை பேசும் தரமான பாத்திரங்கள் வாங்க உங்கள் கீதா மெட்டல்ஸ்க்கு வாங்க.